ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு அற்புதமான மூலிகையை பத்தி தாங்க. அதுதான் நிலவேம்பு. நிலவேம்பு அப்படின்னா கேட்ட உடனே எல்லாருக்கும் நினைக்க வருவது கசப்பா இருக்கும், ஆனா மருந்து மாதிரி வேலை பண்ணும், அப்படிதானே? இது நம்ம ஊர் பாரம்பரிய மருத்துவத்துல கசப்பின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூலிகை. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் ரெண்டுலயுமே இதுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குங்க. நிலவேம்பு அப்படின்றது டெங்கு காய்ச்சலுக்கு பிறகு தமிழ்நாட்டுல பரவலா பலருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகையா மாறிட்டு வருது. டெங்குக்கு பயன்படுத்துவதை தாண்டி இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு. உடல் முழுவதும் பல்வேறு ஆரோக்கியம் அளிக்கும் ஒரு மூலிகையா இந்த நிலவேம்பு இருக்கு. அப்படி இந்த நிலவேம்பை நம்ம சாப்பிடறதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது? இதை சாப்பிடறதால ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா? இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும், யாரெல்லாம் தவிர்க்கணும்ன்றத பத்தி விரிவா நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், இந்த நிலவேம்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நிலவேம்பு அப்படின்னா அதுக்கு ஆங்கில பெயர் ஆண்ட்ரோகிராபிக்ஸ் பானிகுலேட்டா அப்படின்னு இருக்குங்க. இது சிலர் கிங் ஆஃப் பிட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு சிறிய செடி மாதிரி இருக்குங்க. பச்சை நிறத்துல சற்று மெல்லிய தண்டுகளோட இருக்கும். இதோட இலைகள் தான் மருத்துவ பயன்களுக்கு அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருது. நம்ம ஊர்ல இது ஒரு ஜுரம், காய்ச்சல், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, வைரஸ் நோய்கள் மாதிரியான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு மூலிகைன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த நிலவேம்போட முக்கிய நன்மைகள் என்னன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். இதோட பயன்பாடு பாரம்பரியமா இருந்தாலுமே இப்போ சயின்ஸ் ரிசர்ச்களாலையும் இதோட பலன் உறுதிப்பட்டிருக்கு. எளிமையா இந்த நிலவேம்பு கஷாயத்தை தயாரிக்க முடியுங்க. நிலவேம்பு கஷாயம் பொடியில வெறும் நிலவேம்பு மட்டும் இருப்பதில்லை. அதோட வெட்டி வேர், கோரை கிழங்கு, கருப்பு மிளகு, இஞ்சி போன்ற பல்வேறு மூலிகைகள் சேர்க்கப்பட்டு வருதுங்க. நிலவேம்பு அப்படின்றது ஒரு முக்கியமான மூலிகை. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவியா இருக்கும். இந்த மூலிகையானது பழங்காலம் முதலே சித்த மருத்துவத்துல பயன்பாட்டுல வந்திருக்கு. இது காய்ச்சல், தலைவலி, உடல் வலி மற்றும் சோர்வு ஆகிய பிரச்சனைகளை சரி செய்ய உதவுதுங்க. டெங்கு மற்றும் கொரோனா போன்ற வைரஸ்கள்ல இருந்து விலகி இருக்க ஒரு நாளைக்கு 2 முறை 60 மில்லி நிலவேம்பு கஷாயத்தை குடிக்கலாம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இந்த நிலவேம்பு ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டிஃப்ரைடிக் மற்றும் எக்ஸ்பெக்டோரண்டி மூலிகையாகும். இதுல அழற்சி எதிர்ப்பு, ஆக்சிஜனேற்றம், மலமிளக்கி தன்மை, ரத்த சர்க்கரை குறைத்தல், செரிமானத்தை மேம்படுத்தல் போன்ற பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்குங்க. நீங்க நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையான வழியில அதிகரிக்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவுற ஒரு பானமா இந்த நிலவேம்பு கஷாயம் இருக்கும். இதோட ஆரோக்கிய நன்மைகளை இப்போ நம்ம சொல்லலாம். உயிரை பறிக்கிற அளவுக்கு கொடுமையான நோய்கள் சிலவற்றையும் கூட இந்த நிலவேம்பு கஷாயத்தின் மூலம் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ரத்தத்துல அதிகமான சர்க்கரை அளவு, மூட்டு வலி, கல்லீரல் நோய்கள் மற்றும் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய இது உதவியா இருக்கு. நிலவேம்பு ரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவுதுங்க. இதனால நீரிழிவு உள்ளவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கு. இது புற்றுநோய் எதிர்த்து போராடவும் கல்லீரலோட நச்சுத்தன்மையை குறைக்கவும் உதவியா இருக்குன்னு சொல்லப்படுது. காய்ச்சல் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்குது. ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி வைரஸ் பண்புகளின் காரணமா இது டெங்கு, டைபாய்டு, மலேரியா மற்றும் சிக்கன் குனியா உள்ளிட்ட அனைத்து வகையான காய்ச்சலையும் நிர்வகிக்க உதவுது. மூட்டு வலி, நிலவேம்பில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகளின் வளமான ஆதாரங்கள் மூட்டு வலியில ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம முடக்குவாதத்தை சரி செய்ய இது உதவியா இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. நிலவேம்பு கஷாயம் அதோட ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் காரணமா ரத்தத்தை சுத்திகரிக்க உதவியா இருக்குங்க. இதனால ரத்தத்துல இருந்து நச்சுக்களை இது வெளியேற்றுது. எனவே சருமத்துல ஏற்படுற வெடிப்புகள் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இது சருமத்துக்கு நன்மையை பயக்குது. செரிமானத்துக்கு உதவுது. செரிமான சக்திக்கு பெயர் பெற்ற மூலிகையா நிலவேம்பு இருக்குங்க. வாயு பிரச்சனைகள், மலச்சிக்கல், வீக்கம், புண்கள் மற்றும் வயிற்று வலி ஆகியவற்றை சரி செய்ய இது உதவியா இருக்கு. குறிப்பா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் மலச்சிக்கலுக்கு இந்த நிலவேம்பு மிகச்சிறந்த மருந்தா செயல்படுது. இதய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்குது. நிலவேம்பு இதய தசைகளை வலுப்படுத்துவதன் மூலம் இதயத்தை பாதுகாக்குது. மேலும் இது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. உடல்ல ரத்த ஓட்டத்தை சீரா வைக்க உதவியா இருக்கு. அதனால வாரத்துல 2 நாட்கள் காலையில டீக்கு பதிலா நிலவேம்பு கஷாயம் குடிப்பதை வழக்கமாக்கி வச்சுக்கோங்க. நல்ல சுவாச ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்க ஒரு மருந்தா இந்த நிலவேம்பு இருக்குங்க. இதுல இருக்கிற அழற்சி எதிர்ப்பு பண்புகள் காரணமா ஆஸ்துமா பிரச்சனைகள், இருமல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய இது உதவியா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நிலவேம்பு கஷாயமானது நம்மளோட உடல்ல கிருமிகள் மற்றும் தொற்று நோயில இருந்து பாதுகாக்கும். மேலும் நம்மளோட உடல்ல ஏற்படும் காயங்களை குணப்படுத்த இது உதவியா இருக்கு. வீட்டுல எளிமையான முறையில இந்த நிலவேம்பு கஷாயத்தை நம்மளால செய்ய முடியும். இதுக்கு முதல்ல 10 கிராம் நிலவேம்பு கஷாய பொடியை எடுத்துக்கோங்க. அதுல 240 மில்லி தண்ணீரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அதுல இருந்து கஷாயத்தை மட்டும் வடிகட்டிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 முறை 60 மில்லி அளவுல இத கஷாயத்தை குடிக்கலாம்.
ஒவ்வொருவரோட வயதை பொறுத்து அவங்க பயன்படுத்துற நிலவேம்பு கஷாயத்தோட அளவு மாறுபடும். அதிகபட்சமா உணவுக்கு முன்பா நிலவேம்பு கஷாயத்தை எடுத்துக்கொள்றது நல்லது. பிறந்ததுல இருந்து முதல் 12 மாதம் வரை இருக்கிற குழந்தைங்களுக்கு 2.5 மில்லிலிட்டர் முதல் 5 மில்லிலிட்டர் வரை நிலவேம்பு கஷாயத்தை கொடுக்கலாம். 1ல இருந்து 3 வயது வரை இருக்கிறவங்களுக்கு 5 மில்லிலிட்டர் கொடுக்கலாம். 3 வயதுல இருந்து 5 வயது வரை இருக்கிறவங்களுக்கு 5 மில்லிலிட்டர் முதல் 7 மில்லிலிட்டர் வரை நிலவேம்பு கஷாயத்தை கொடுக்கலாம். 13 வயதுல இருந்து 19 வயது வரை இருக்கிறவங்களுக்கு 15 மில்லிலிட்டர்ல இருந்து 30 மில்லிலிட்டர் வரை நிலவேம்பு கஷாயம் கொடுக்கலாம். 19 வயதுல இருந்து 20 வயது வரை இருக்கிறவங்களுக்கு 30 மில்லிலிட்டர்ல இருந்து 60 மில்லிலிட்டர் வரை கொடுக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் 15 மில்லிலிட்டர் மட்டும் சாப்பிட்றது நல்லது. பாலூட்டும் தாய்மார்கள் 30 மில்லிலிட்டர் குடிக்கலாம். ஒவ்வொரு வயதினரும் மேல குறிப்பிட்ட வகையில சரியான அளவுல நிலவேம்பை பயன்படுத்துறது அவங்களோட எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்க. இது பல நன்மைகளை கொண்டு இருக்கு. ஆனா நிலவேம்பு மருந்து அதிகமா எடுத்துக்கொள்ளும் போது அது ஆண் பெண் இருபாலருக்கும் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கூறப்படுது. எனவே உங்களுக்கு ஏற்கனவே உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நிலவேம்பை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களோட மருத்துவர்கிட்ட கலந்தாலோசித்து அதன் பிறகு சாப்பிட்றது நல்லது. இந்த நிலவேம்பு உடம்புக்கு இயற்கையான பாதுகாப்பு கவசம் மாறிங்க. இதுல உள்ள இயற்கை ரசாயனங்கள் உடலோட இம்யூன் சிஸ்டத்தை மேம்படுத்தி வைரஸ்களையும் பாக்டீரியாக்களையும் எதிர்க்க உதவுது. அதனாலதான் டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா மாதிரியான நோய்கள் வரும்போது நிலவேம்பு கஷாயம் குடிக்க சொல்லுவாங்க. நிலவேம்பு உடம்போட வெப்பத்தை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. இதுல உள்ள ஆண்ட்ரோஜெனிக் அப்படிங்கிற ஒரு இயற்கை பொருள் உடலோட வெப்பத்தை குறைச்சி காய்ச்சல் வேகமா இறங்க உதவுதுங்க. அதனால சாதாரண சளி, ஜுரம், வைரஸ் காய்ச்சல்னு எதுவுமே நம்மள நெருங்காது. டெங்கு, சிக்கன் குனியா போய்கள் நிவாரணம் அளிக்க இந்த நிலவேம்பு உதவியா இருக்குங்க அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுது. நிலவேம்பு ஜூஸ் அப்படி இல்லைன்னா கஷாயம் பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுதுங்க. அதனால டெங்கு மாதிரியான நோய்கள் இதை குடிப்பது உடம்பை மீண்டும் சரி செய்ய உதவியா இருக்கும். நிலவேம்பு ஒரு சிறந்த லிவர் டானிக் மாதிரி வேலை செய்யுது. இது கல்லீரல்ல இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்ற உதவுது. அதனால மது அருந்தும் பழக்கம் உள்ளவங்களுக்கு கூட இதை மருத்துவ ஆலோசனையோட எடுத்துக்கொள்ளலாம். நிலவேம்பு இன்சுலின் உற்பத்தியை தூண்டி ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. ஆனா இதை தினமும் எடுத்துக்கொள்ளும் முன்னாடி டாக்டர் ஆலோசனை ரொம்பவே அவசியங்க. இதுல இருக்கிற ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் தோல் பிரச்சனைகளை குணப்படுத்தும். முகப்பரு, புண், வெப்பக்காயம் மாதிரி பிரச்சனைகளுக்கு இதை வெளிப்புறமா நம்ம பயன்படுத்தலாம். நிலவேம்பு உடம்புல ஏற்படும் இன்ஃபிளமேஷனை குறைக்கும். மூட்டு வலி, உடல் வலி, தசை வலி இருந்தாலும் இது சிறந்த நிவாரணத்தை தருது. எந்த மூலிகையா இருந்தாலும் அளவு முக்கியம். அதிகமா எடுத்துக்கிட்டா இதுக்கு சில பக்க விளைவுகளும் இருக்கு. அதிக அளவுல எடுத்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி, குமட்டல் ஏற்படும். கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் இதை தவிர்க்கிறது நல்லது. சிலருக்கு ரத்த அழுத்தமும் குறையலாம். டயபெட்டிஸ் மருந்து எடுத்துக்கொள்ளும் மக்கள் மருத்துவரோட ஆலோசனை இல்லாம இதை எடுத்துக்கொள்ள கூடாது. நிலவேம்பு கஷாயம், ஜூஸ், பொடி அப்படி இல்லைன்னா காப் சூப் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதுலேயும் வீட்லேயே செய்யக்கூடிய எளிய முறையா நம்ம யூஸ் பண்றது ரொம்பவே சிறந்தது. ஒரு நாளைக்கு ஒரு முறை குடிச்சா போதுமானதுங்க. உடம்போட வெப்பம் குறையும், நோய் எதிர்ப்பு சக்தியும் உயரும். யாரெல்லாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் தெரியுமா? அடிக்கடி காய்ச்சல் வரும் மக்கள், டெங்கு அப்படி இல்லைன்னா சிக்கன் குனியா பின்விளைவுகள் இருந்தா இதை நம்ம பயன்படுத்தலாம். கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை குடிக்கலாம். தோல் பிரச்சனை உள்ளவங்க இதை பயன்படுத்தலாம். ஆனா கர்ப்பிணிகள், பாலூட்டும் பெண்கள், சிறுவர்கள் டாக்டர் ஆலோசனைக்கு பிறகுதான் இதை எடுத்துக்கொள்ளணும். ஒரு சில பழமொழிகள் இருக்கு. நிலவேம்பு கசப்பானாலும் உடம்புக்கு விருந்து. இது உண்மையா சொல்ற பழமொழி மாதிரி தாங்க. ஒரு கசப்பான துளி 1000 நன்மைகளை தருது. இந்த மாதிரி நம்ம நாட்டுல உள்ள பாரம்பரிய மூலிகைகள் பல இருக்குதுங்க. அது நம்ம உடம்புக்கு மருந்தாகவும் உயிர் கவசம் மாதிரியும் இருக்குது. இந்த மூலிகைகளை சரியான முறையில சரியான அளவுல பயன்படுத்தினோம் அப்படின்னா அது நமக்கு நன்மையை அளிக்குது. ஆனா நிலவேம்பு மாதிரியான அற்புத மூலிகைகளை அறிவோட பயன்படுத்துங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.